வணக்கம் மாணவர்களே. இன்று நன்னெறி பாடம் உங்கள் டெக்ஸ்ட் புத்தகத்தில் பாட புத்தகத்தில் பக்கம் 35 உள்ளது. ஓகே, தலைப்பு உயர்வெண்ணத்தை அறிவோம். தாமரையும் அலிசாவும் பூங்காவிற்கு சென்றார்கள். அங்கு அவர்கள் ஆசிரியர் கூறிய உயர்வெண்ணத்தை பற்றியும் குடும்பத்தில் அவற்றை கடைப்பிடிக்காவிட்டால் ஏற்படும் விளைவுகளை பற்றியும் கலந்துரையாடினார்கள். ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே நீங்கள் பார்த்தீங்கன்னா தாமரையும் அலிசாவுக்கும் பூங்காவிற்கு செல்கிறாங்க. அங்கே அவங்க ஆசிரியர் கூறிய உயர்வெண்ணத்தை பற்றியும் அதை கடைப்பிடிக்கலைன்னா என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை பற்றியும் கலந்துரையாடுறாங்க. ஓகேவா? ஓகே, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சில சொற்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, நம்ம பார்த்தோன்னா உண்மை இன்மைனா உண்மை இல்லை அப்படின்றது, பகை ஏற்படும், ஒற்றுமை குலையும்னா இருந்த ஒற்றுமை குறைவாகும், இல்லைனா அதற்கு எதுவும் பாதிப்பு வரும். மகிழ்ச்சியின்மைனா மகிழ்ச்சி இல்லைன்னு அர்த்தம். எதிர்ப்பு வரும்னா உங்களுக்கு தெரியும் என்ன அர்த்தம்னு. மன வருத்தம் ஏற்படும். புரிந்துணர்வு இன்மைனா புரிந்துணர்வு இல்லை. அப்புறம் சண்டை நிகழும், போட்டி பொறாமை ஏற்படும். ஓகேவா? இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே உயர்வெண்ணத்தை கடைப்பிடிக்காவிட்டால் ஏற்படும் விளைவுகள் இல்லை. ஓகேவா? ஒரு சிலது விளைவுகள் இல்லை, ஒரு சிலது கருத்துக்கள் தான். இப்போ உண்மைன்னா உண்மை இல்லை, ஆனால் அது உயர்வெண்ணத்தை கடைப்பிடிக்கலனா ஏற்படுற விளைவு இல்லை. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா மாணவர்கள், இப்போ இங்கே கொடுக்கப்பட்ட சொற்களில் எது உயர்வெண்ணத்தை கடைப்பிடிக்காவிட்டால் ஏற்படும் விளைவுகள்னு தேர்ந்தெடுத்து உங்களுடைய பாட புத்தகத்தில் எழுதணும். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் நம்ம உயர்வெண்ணத்தை கடைப்பிடிக்காவிடையில் பகை ஏற்படும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை ஏற்படும். அடுத்து ஒற்றுமை குலையும். ஓகேவா? உங்களுக்குள்ளே இருக்கிற ஒற்றுமை குறைவாகும். மகிழ்ச்சியின்மைனா மகிழ்ச்சி இல்லை, அது ஒரு விளைவு இல்லை. ஓகே, இது விளைவாக கருதப்படாது. ஓகேவா? சண்டை நிகழும். ஓகே, இது விளைவு. ஸோ எதெல்லாம் விளைவுன்னு உங்களுக்கு தோணுதோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து எழுதணும். ஓகே, அடுத்து உங்களுடைய பயிற்சி புத்தகத்தில் பக்கம் 27 பாருங்கள். உயர்வெண்ண பண்புகளை கடைப்பிடிப்பதனால் ஏற்படும் மன உணர்வை சொற்குவியலில் தெரிவு செய்து எழுதுக. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓகே 5 சூழலுக்கும் ஏற்படுற மன உணர்வுகள் இந்த சொற்குவியலில் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா, இந்த சொற்குவியலை செய்யணும். ஓகேவா? இந்த சொற்குவியலில் ஒரு சில சொற்கள் இருக்குது. சரி, நம்ம பார்ப்போமே. இது உங்களுக்கு தெரியுதுன்னு. ஓகே, டீச்சர் உங்களுக்காக சர்க்கிள் பண்ணுறேன். ஓகேவா? அடுத்து மகிழ்ச்சி, அடுத்து வருத்தம், அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைவு, அதுக்கப்புறம் பெருமிதம். ஓகேவா? ஓகே, கவனிங்க. டீச்சர் கைத்தொலைபேசி பாய்க்கிறதுனால டீச்சரால் இப்படி தான் கோடிட முடியும். ஆனால் நீங்கள் எப்போதும் போல் எப்படி கோடிடுவீங்களோ அந்த மாதிரி கோடிடுக்கணும். ஓகேவா? நீங்கள் இந்த சொற்களை மறைத்து வெட்டக்கூடாது. ஓகேவா? நீங்கள் சர்க்கிள் பண்ணணும். சரியா? ஓகே, ஸோ முதல் சூழல் பாருங்கள். அமுதா நீண்ட நேரம் உறங்கினாள். தாயாருக்கு ஏற்படும் மன உணர்வு. ஓகே, இப்போது அமுதா நீண்ட நேரம் உறங்குறாங்க. இப்போ தாயாருக்கு எப்படி இருக்கும்? ஓகே, ஒன்று வேதனையாக இருக்கும், இல்லைன்னா வருத்தமாக இருக்கும். ஸோ இது ரெண்டில் எது ஒன்று தான் வரும். ஓகே, அடுத்து ராமு விளையாடும்போது தம்பியை அடித்தான். தம்பிக்கு ஏற்பட்ட மன உணர்வு. நீங்கள் உங்கள் அண்ணன் கூட விளையாடுறீங்க, உங்கள் அண்ணன் உங்களை அடிச்சிட்டாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு வருத்தமாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் இங்கே வருத்தம் எழுதுனா அப்போ முதல் விடை வேதனைன்னு எழுதலாம். ஓகேவா? மூன்றாவது, அக்காவிடம் அனுமதி பெற்ற பிறகு அவருடைய பென்சிலை பயன்படுத்தினேன். அக்காவுக்கு ஏற்பட்ட மன உணர்வு மகிழ்ச்சியாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா நீங்கள் கேட்டுட்டு பயன்படுத்துகிறீங்க. சேகரன் வெளியே செல்லும்போது அன்னையிடம் அனுமதி கேட்டான். அன்னைக்கு ஏற்படும் மன உணர்வு.
ஓகே. நீங்கள் வந்து வெளியே போகிறப்போ அம்மாவிட்ட அனுமதி கேட்டுட்டு போகிறீங்க. அப்போ அம்மாவோட மன உணர்வு எப்படி இருக்கும்? அம்மாவுக்கு வந்து நிறைவாக இருக்கும், இல்லைனா பெருமிதமாக இருக்கும். ஓகே. அடுத்து 5வது பார்ப்போம். பெற்றோர் கலந்துரையாடும்போது நான் அமைதியாக இருந்தேன். பெற்றோருக்கு ஏற்படும் மன உணர்வு பெருமிதம். ஓகே. 5வது வந்து பெருமிதம். ஏன்னா நீங்கள் வந்து அவங்க பேசுகிறத எந்த ஒரு இன்டராப்பும் இல்லாமல் கவனமாக கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்கு பெருமையாக இருக்கும். ஸோ 4வதோட விடை வந்து நிறைவு. மன்னிக்கவும், இது பார்த்திங்கன்னா மன நிறைவு. ஓகேவா? சரியா? மன நிறைவு.